வணக்கம். நான் உங்கள் திரு எக்ஸலன்ஸ் ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து சிற்பத்தை செதுக்கு 2025 பிஒய்க்யூ சீரியஸ்ல பாலிட்டியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் பார்ட் 2 வீடியோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். ஸோ நேற்று பார்த்த வீடியோவில் நம்ம ஒரு 3 டைப்பா பிரிச்சிருக்காங்க. காந்திய சமதர்ம பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லி அதை பத்தி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பார்த்தோம். ஸோ இது இம்பார்ட்டன்டான ஆர்டிக்கல்லாம் என்ன, அது போக ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஆர்டிக்கல்லாம் என்ன சொல்ல வருது அப்படின்றத பத்தி என்ன பண்ணிடலாம்னா டீட்டெயிலாக பார்த்துலாம். வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என பி.ஆர். அம்பேத்கரால் விவரிக்கப்பட்டது. ஆமா, நேற்று வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன். அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாட பி.ஆர். அம்பேத்கர் என்ன சொன்னார் அப்படின்னா ஒரு புதுமையான சிறப்பம்சம்னு சொல்லியிருப்பாரு. இது போக அரசியலமைப்பினோட நாவல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காரணம் என்ன சொல்றாங்கன்னா அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் நாட்டிற்கான வழிகாட்டியாக செயல்படுதா. ஆமா, நாட்டிற்கான வழிகாட்டியா செயல்படக்கூடியதான் டிபிஎஸ்பின்னு சொல்லுது. அப்ப இதுக்கான கூற்றும் காரணமும் சரி, காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. ஆப்ஷன் பி அப்படிங்கிறது இதுக்கான சரியான விடை. நெக்ஸ்ட், மக்கள் நலனை மேம்படுத்துவதற்காக ஒரு சமூக ஒழுங்கை அரசு பாதுகாக்க வேண்டும் என்று எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு கூறுது அப்படின்னா மக்கள் நலனை மேம்படுத்துறதுக்கு ஒரு சமூக ஒழுங்கை அரசு பாதுகாக்கணும்னு சொல்லக்கூடிய சட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இங்க ஆர்டிகல் என்னன்னு பாத்துருவோம். ஸோ டிபிஎஸ்பி ஸ்டார்ட் ஆகுறதே 36 தான். இப்போ இந்த 36 என்ன சொல்ல வருது அப்படின்னா நெறிமுறை கோட்பாடுகளுக்கு என்னென்ன வரையறை இருக்கு, அரசு எதை எதை பற்றி பேசணும் அப்படின்றதான் இது சொல்லுது. அரசுனா என்ன அப்படின்னா மத்திய மாநில உள்ளாட்சி அமைப்புகளை குறிக்கக்கூடியதுதான் இந்த சட்டம் இயற்றப்படும் போது என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் 36. ஸோ 37 என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நெறிமுறை கோட்பாடுகளோட பயன்பாடு. என்னென்ன பயன்பாடு இருக்குன்னு பாத்தீங்கன்னா அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் அரசாங்கத்தை நீதித்துறை என்ன பண்ண முடியாது, கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல். சட்டம் இயற்றப்படும் போது அரசு என்னென்ன கடமையை கடைபிடிக்கணும் சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் இந்த 37. 39 என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆண் பெண்ணுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் 39. ஸோ அதுக்காக ஒரு சட்டம் கூட என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஏற்றிருப்பாங்க, சம ஊதிய சட்டம் அப்படின்னு சொல்லி. சம ஊதிய சட்டம் அப்படின்னு சொல்லி ஏற்றிருப்பாங்க. எப்பன்னு பாத்தீங்க அப்படின்னா 1976. ஸோ 38 என்ன சொல்லுது அப்படின்னா மக்கள் நலனை மேம்படுத்துவதற்கு ஒரு சமூக ஒழுங்கை அரசு பாதுகாக்கணும்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் 38. அப்ப இதுக்கான சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பை ஊக்குவிக்கிறது அப்படின்னா ஆர்டிகல் 51 தான் பன்னாடு அமைதி மற்றும் பாதுகாப்பை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு ஆர்டிகல் 51. ஸோ 50 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நிர்வாகத்துல இருந்து நீதித்துறை என்ன பண்ணிடுவாங்க, ரெண்டா பிரிச்சிருவாங்க. ஸோ அதுதான் ஆர்டிகல். நீதித்துறையில இருந்து நிர்வாகத்தை பிரிக்கக்கூடியதான் ஆர்டிகல் 50. ஸோ ஆர்டிகல் 49 என்ன அப்படின்னா நினைவு சின்னம், தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த கலாச்சார இடங்கள், ஸோ இதெல்லாமே பாதுகாக்கக்கூடியதான் என்னன்னா ஆர்டிகல் 49. ஞாபகம் வச்சுக்கோங்க, நினைவு சின்னம் அதே மாதிரி தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் அதோட கலாச்சாரம் இதெல்லாம் பாதுகாக்கக்கூடிய ஆர்டிகல் 49. 48 என்னன்னா வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு, அதே மாதிரி பசுவதை தடுப்பு. அதாவது ஆடு மாடுகளை கொல்லக்கூடாது, பசுவை கொல்லக்கூடாதுன்ற பசுவதை தடுப்பு குறிக்கக்கூடியதான் என்னன்னா ஆர்டிகல் 48. அப்ப 48 வேளாண்மை, பசுவதை தடுப்பு இதெல்லாம் சொல்லக்கூடியது ஆர்டிகல் 48. 49 நினைவு சின்னம், தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் மற்றும் கலாச்சாரங்களை பாதுகாக்கிறது 49. 50 நீதித்துறை, நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை பிரிக்கிறது. 51 பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பை ஊக்குவிக்கிறது. ஸோ அப்ப இதுக்கான சரியான ஆப்ஷன் டி. 4, அரசு நெறிமுறை கோட்பாட்டினை பின்வரும் நாடுகள் எது முதலில் தங்கள் அரசமைப்பில் சேர்த்தது அப்படின்னா டக்குன்னு நம்ம பார்த்தோன்னே அயர்லாந்துன்னு அடிச்சிருவோம். அயர்லாந்து கிடையாது. இப்போ முத எது சேர்த்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயின். அப்ப நம்ம இந்தியாவோட டிபிஎஸ்பி நம்ம எதை ஃபாலோ பண்ணி எடுத்துக்கோன்னு கேட்டா அதுக்கான ஆப்ஷன் என்னது, அயர்லாந்து. அப்ப இதை நம்ம கன்ஃபியூஸ் பண்ற மாதிரியே இந்த கொஸ்டின் வச்சிருக்காங்க, நல்லா பாத்துக்கோ. முதலில் தங்கள் அரசமைப்பில் சேர்த்து கொண்டது எதுனா ஸ்பெயின் டிபிஎஸ்பியை.
5. இந்திய அரசியலமைப்பில் உள்ள பட்டியல் ஜாதிகள் பழங்குடியின பழங்குடியினர் மற்றும் பிற பலவீனமான பிரிவுகளின் கல்வி மற்றும் பொருளாதார நலன்களை ஊக்குவிக்கும் பிரிவை அடையாளம் காண அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது நீங்க பார்த்தாலே ஆன்சர் பண்ணலாம். டிபிஎஸ்பியில் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 36 to 51. அப்போ ஆர்டிகல் 15 இனம் மதம் மொழி இது கூட பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்றதுதான் 15 அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வரக்கூடியது. அப்ப இதுல இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா பிரிவு 46 தான் பட்டியல் ஜாதிகள் பட்டியல் பழங்குடியினர் மற்றும் பிற பலவீனமான பிரிவுகளின் கல்வி மற்றும் பொருளாதார நலன்களை ஊக்குவிக்கக்கூடியது ஆர்டிகல் 46. பிரிவு 334 என்ன சொல்ல அப்படின்னா 10 ஆண்டுகளுக்கு வந்து இடஒதுக்கீடு வந்து இருக்குன்னு சொல்லக்கூடிய 334. 342 வந்து பட்டியல் இனத்தவரை பத்தி பேசக்கூடியது 342. அடுத்து குடிமக்களுக்கு பொது சிவில் சட்டத்தை பற்றி கூறும் அரசியலமைப்பு எது அப்படின்னா பொது சிவில் சட்டம்னாலே ஆர்டிகல் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 44. ஸோ இந்த 44வது ஆர்டிகல் வந்து எதை பத்தி பேசுது அப்படின்னா பொது சிவில் சட்டத்தை பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல். ஆர்டிகல் 42 என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மனிதாபிமான சூழ்நிலை பணி மற்றும் பேறுகால உதவி வழங்கக்கூடியதான் 42. மனிதாபிமான சூழ்நிலை பேறுகால உதவிகள் இதெல்லாமே வழங்கக்கூடிய ஆர்டிகல் 42. 43 பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட வாழ்வூதியத்தை வந்து பாதுகாக்க அனைத்து தொழிலாளர்களுக்கும் தரமான வாழ்க்கை மற்றும் சமூக கலாச்சார வாய்ப்புகளை பாதுகாக்கக்கூடிய ஆர்டிகல் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 43. 43 வந்து வாழ்வூதியத்தை பாதுகாக்க அனைத்து தொழிலாளர்களுக்குமே என்ன பண்ணணும் தரமான வாழ்க்கையை கொடுக்கணும்னு பேசக்கூடிய ஆர்டிகல் 43. 45 அப்படின்றது என்னன்னு அப்படின்னா நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஆர்டிகல். குழந்தைகளோட குழந்தை பருவத்தை வந்து கொடுக்கக்கூடியது. அப்ப இலவச கட்டாய கல்வி 6 to 14 ஏஜ் இருக்கிறவங்களுக்கு இலவச கட்டாய கல்வி அரசு கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் என்னது ஆர்டிகல் 45. இப்போ ஆர்டிகல் 42 மனிதாபிமான சூழ்நிலை பணி மற்றும் பேறுகால உதவிகள் பாதுகாக்கிறது 42. 43 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்வூதியத்தை பாதுகாக்க அனைத்து தொழிலாளர்களுக்குமே ஒரு சிறப்பான வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணுன்றத 43. நெக்ஸ்ட் வழிகாட்டு நெறிமுறைகளும் மற்றும் அடிப்படை உரிமைகளும் அரசியலமைப்பின் மனசாட்சியாக இருக்கிறது என விவரித்தவர் யார்? அரசியலமைப்போட மனசாட்சியாகவும் எது அடிப்படை உரிமைகளும் டிபிஎஸ்பியும் இருக்குன்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரான்வின் ஆஸ்டின். ஸோ இவர் தான் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா சொல்லியிருப்பாரு. ஸோ பி.ஆர். அம்பேத்கர் என்ன சொன்னாருன்றதை நம்ம பார்த்தோம். ஒரு புதுமையான சிறப்பம்சம்னு சொல்லியிருப்பாரு. இது ஒரு நாவல் அப்படின்னு கூட சொல்லியிருப்பாரு பி.ஆர். அம்பேத்கர். அதே மாதிரி அறிவுறுத்தும் கருவின்னு சொன்னதும் பி.ஆர். அம்பேத்கர் தான். நெக்ஸ்ட் அரசு பொது சுகாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பது கீழ்காணும் விதிகளில் எது சரியானது அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ பொது சுகாதாரம்னாலே என்னன்னு அப்படின்னா விதி 47. விதி 47 என்ன ஒரு 3 விஷயத்தை பத்தி பேசும். நம்மளோட ஊட்டச்சத்து நிலை வாழ்க்கை தரம் சுகாதாரம் இந்த 3 பத்தியும் பேசுறதுதான் ஆர்டிகல் 47. ஊட்டச்சத்து நிலை வாழ்க்கை தரம் சுகாதாரம். 48 என்னன்னு பாத்தீங்கன்னா வேளாண்மை கால்நடை வளர்ப்பு பசுவதை தடுப்பு அப்பயே சொன்னேன் 48 என்னன்னு. 49 கூட சொன்னேன் நினைவு சின்னங்கள் அதே மாதிரி தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் அதோட கலாச்சாரங்களை பாதுகாக்கக்கூடியது 49ன்னு சொன்னோம். அடுத்து 43 என்னன்னு பாத்தீங்கன்னா அப்பயே சொன்னேன் நானு நம்ம வாழ்வூதியத்தை வந்து பாதுகாக்க அனைத்து தொழிலாளர்களுக்கும் என்ன கொடுக்கணும் தரமான வாழ்க்கை சமூக கலாச்சார வாய்ப்புகளை பாதுகாக்க கொடுக்கணும் அப்படின்றது ஆர்டிகல் 43. 45 நம்ம பேசணும் 6 to 14 வயசு உள்ளவங்களுக்கு கட்டாய கல்வியை அரசு கொடுக்கணும்னு சொல்லக்கூடியது 45. அப்ப நம்மளுக்கான ஆன்சர் 47 ஆப்ஷன் ஏ. 9 பின்வரும் அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளில் சமூக சிந்தனையை பிரதிபலிப்பது எதுன்னு கேக்குறாங்க. கிராம பஞ்சாயத்துகளை நிறுவதா கிடையாது. இதோட சொல்லும் ஆர்டிகல் 40 கிராம பஞ்சாயத்துகளை நிர்வகிக்கிறது. குடிசை தொழிற்சாலைகளை ஊக்குவிக்கிறதா இல்ல. சமூக சிந்தனையை பிரதிபலிப்பது எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி வாழ்வதற்கான வழிமுறைகளை போதுமான அளவு வழங்கக்கூடியதான் சமூக சிந்தனையை பிரதிபலிப்பதாக இருக்குது. நினைவு சின்னம்னா என்னது ஆர்டிகல் 49. நெக்ஸ்ட் வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளின் பயன்பாடுகள் கீழ்காண்பவையில் எது எவை? இதோட பயன்பாடுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு நெகிழா அரசியலமைப்பான்னு கேட்டா ஆமா இது ஒரு நெகிழா அரசியல் அமைப்பு. அதே மாதிரி கவர்னர் நியமனம் கவர்னர் நியமனம் பத்தி ஏன் பேசுறோம்னா 1935 ஜெனரல் அதாவது கவர்னர் ஜெனரல் வந்து இந்த விதிகளை வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க.
அதை பேஸ் பண்ணி தான் அதே மாதிரி தான் நம்மளோட வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்குன்னு சொல்லி பி.ஆர். அம்பேத்கர் கூட என்ன பண்ணிப்பாரு, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாரு. அப்ப கவர்னரோட நியமனம் இங்க வந்துடும். ஏன்னா நீதித்துறையில இருந்து நிர்வாகத்தை பிரிச்சிருவோம். நிர்வாகம் வேற நீதித்துறை வேற அப்படின்னு சொல்லி பிரிக்கக்கூடியது. இப்போ ஒருங்கிணைந்த நீதித்துறையானா நம்ம தான் பிரிச்சுட்டோமே 50வது ஆர்டிகல்ல. அப்ப நீதித்துறை வராது. அப்ப இங்க ஆப்ஷன் 1 2, அதாவது 1 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அப்ப ஆப்ஷன் பி அப்படிங்கிறது சரியான விடை. நெக்ஸ்ட். ஓகே, இன்னைக்கு உண்டான ஒரு 10 கொஸ்டின்ல நிறைய ஆர்டிகளை பத்தி என்ன பண்ணியாச்சு அப்படின்னா பார்த்தாச்சு. ஸோ இதுல கேட்ட எல்லா ஆர்டிகளுமே நம்ம ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஸோ அதனால டிபிஎஸ்பியில் ஆர்டிகல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா ஆர்டிகளுமே ஒரு கின்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணோம் படிச்சிட்டோம்னா பெட்டரா இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்த வீடியோவில் டிபிஎஸ்பியில் பேலன்ஸ் கொஸ்டினை கொண்டு வரேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.